ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் பிள்ளைகள். ஸோ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகுது அவங்களுக்கு எல்லாருக்குமே. என்னென்னு சொன்னா பிள்ளைகள், இந்த நான் இப்போ கதைக்கக்கூடிய இந்த நேரத்தை மறுபடியும் உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா பிள்ளைகள், எடுக்க முடியாது. நான் இப்போ சொல்லக்கூடிய அட்வைஸையும் மறுபடியும் உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களோட லைஃப்லையும் இந்த டைம் சொல்லுது வரப்போறது இல்லை. ஏண்டால் சரியா ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு 4 மந்த்ஸுக்கு முதல்ல நாங்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 130 நாட்கள் மாதிரி தான் எங்களுக்கு இன்னும் கையில் இருக்குது. இந்த டைமுக்குள்ளுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய போறோம்ன்றது பிள்ளைகள் மிக முக்கியமாக எங்களோட இந்த 4 மாசமும் நீங்க எப்படி கழிக்க போறீங்கன்றது உங்களோட ரிசல்ட்ஸ்ல பெரிய ஒரு செல்வாக்கு கொண்டு செலுத்த போகுது, பெரிய ஒரு இம்பாக்ட் கொண்டு வர போகுது. சரியோ? ரைட். எனக்கு தெரியும், நாங்க கடந்த ஒரு 5 வருஷமா இந்த ரிவிஷன் கிளாஸஸை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போறோம் ஆன்லைன்ல. அதுக்கு முதலிருந்தே ரிவிஷன் கிளாஸஸ் செஞ்சு கொண்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 2016ல. அட்வான்ஸ் லெவல் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த வருஷம் நான் குரூப் கிளாஸஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2019ல நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல கிளாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன், ஹோல் கிளாஸ். ஓகே, ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யறோம், நின்று இருக்கிறோம். பெரிய ஒரு ஜேர்னியில பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கிறோம். நான் பார்த்த வரைக்கும் இந்த கடைசி 4 மாசம் சொல்றது பிள்ளைகள தலையெழுத்த மாத்தி இருக்கு, இறைவன் உதவியை கொண்டு. ரைட். நிறைய கதைகள் சொல்லலாம், இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற நேரம் சின்னது. அதுக்குள்ள நான் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நான் இந்த இடத்துல பேச போறது பிள்ளைகள் இருக்கிற 4 மந்த்துக்குள்ள நீங்க என்னென்ன வேலை செய்ய வேணும்ன்றதை பத்தி கதைக்க போறேன். அதுக்கு பிறகு இதுக்கு நாங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போறோம் என்றதை இந்த இடத்துல கதைச்சு கொள்ள போறோம். ஸோ இந்த 2 செக்மெண்ட்டும் மிக முக்கியமான ஒன்றா இருக்க போது பிள்ளைகள் தெளிவாக பார்த்துக்கொள்ளும். சரியோ? ரைட். முதல்ல எங்களோட ஃபைனல் எக்ஸாம் சொல்லக்கூடியது பிள்ளைகள் தெரியும், ஆகஸ்ட் 10 சொல்லி எங்களுக்கு ஒரு டேட் ஒன்று எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் 10 சொல்லி நாங்க இப்ப இருந்து கொண்டிருக்கிறது மார்ச் மாசம் கடைசியில இறுதி பகுதியில நாங்க என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். மார்ச் கடைசியில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். இனிமே எங்களுக்கு இருக்க போறது பிள்ளைகள் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஒரு 4 மாசம் இருக்கு பிள்ளைகள். இந்த 4 மாசமும் கிட்டத்தட்ட 130 135 நாட்களை கொண்ட இவ்வளவு கேப் தான் எங்களுக்கு இப்ப இருக்குது. இதுக்குள்ளுக்கு நாங்க என்னத்தை செய்ய போறோம், மிக முக்கியமான ஒரு விடயம். முதல்ல நீங்க விளை கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்கன்றது பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. இந்த 3 பாடத்திலையும் என்னோட ஃபைனல் எக்ஸாம்ல நான் 3 எடுக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் சில 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 விஷயங்களை நாங்க முடிச்சிருக்க வேணும். தியரிஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பாஸ் பேப்பர்ஸை முடிச்சிருக்கணும், அதோட ஃபுல் பேப்பர் ப்ராக்டிஸ் நாங்க செஞ்சிருக்கணும். ஸோ இதுகள் எல்லாமே நாங்க பூர்த்தி ஆக்கிட்டோம்னு சொன்னால் என்ன செய்யலாம், சக்சஸ்ஃபுல்லா ஃபைனல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி பெஸ்டான ரிசல்ட்ஸ் என்ன செய்யலாம், எங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கு. இதுக்கு ஒரு சரியான பிளான் ஒன்று எங்கள்கிட்ட தேவை. சும்மா நாங்க காலம் போற போக்குல சார் படிப்பிக்கிறாரு பின்னால நாங்களும் போவோம்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்கன்றே உங்களுக்கு தெரியாம பின்னால போய் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு பெருப்பர் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு எடுக்க இயலாது. ஏனென்றால் பிளான் பண்ணப்படாத எந்த ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரப்போறது இல்ல, வந்ததும் கிடையாது. சரியோ? இதை நல்லா மனசுல நீங்க வச்சுக்கொள்ளும். பிளான் பண்ணப்படாத எந்த ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் இருக்காது. சோ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் ஒன்று விளங்கணும் பிள்ளை. நாங்க என்னத்தை செய்யறோம், நாங்க செய்யறதால எங்களுக்கு என்ன கிடைக்குது, அப்ப இதுல ஒரு ப்ரோக்ரஸ் ஒன்று எங்களுக்கு இருக்கான்னு நீங்க கட்டாயம் பார்த்துக் கொள்ளணும். சோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு முதலாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நான் எந்த இடத்துல இருக்கிறேன்ன்றது. சரியோ? ரைட். வேர் சொல்லி ஓகே, ரைட். வேற
நான் எங்க இருக்கிறேன் இப்ப பிசிக்ஸை பொறுத்த அளவுல நான் எங்க இருக்கிறேன், கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவில் எங்க இருக்கிறேன், பயாலஜியை பொறுத்த அளவில் எங்க இருக்கிறேன், கம்பைன்ஸை பொறுத்த அளவில் எங்க இருக்கிறேன். நீங்க இருக்கக்கூடிய இடம் என்றது மிக முக்கியம். அதாவது இடம் என்றா நீங்க இருக்கிற இடம் இல்ல, இந்த பாடத்தில் இருக்கிற இடம். சோ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தியரிஸ படிச்சு முடிச்சிருக்கீங்க, என்னென்ன பகுதியில பாஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி இருக்கீங்க, இதுகள் தான் மிக முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகள். இதுக்கு பிறகு இருக்கிற காலத்துக்குள்ள எவ்வளவு யூனிட்டை நீங்க முடிக்க போறீங்க, எவ்வளவு பாஸ் பேப்பர்ஸை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க, இதுகள் தான் உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன செய்ய போகணும் சொன்னா பிள்ளைகள் தீர்மானிக்கும் போது ப்ராப்பரான பிளான் ஒன்றையும் உங்களுக்கு கொள்ள முடியுமா இருக்க போது இருக்கிற காலத்துக்குள்ள. சரியோ? சோ நான் இந்த இடத்துல சரியா அனலைஸ் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்லையும் கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் கதைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எங்க வகுப்புக்கு போனாலும் என்னதான் நீங்க ஒரு பிளான்ல ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களை அப்லிஃப்ட் பண்ணுமன்றதுல பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் நான் 100% கேரண்டி பண்றேன். நான் சொல்லக்கூடிய விடயங்களை சரியா பார்த்துக்கொள்ளுங்க நீங்க. ரைட். அப்ப முதல்ல நான் எங்க இருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்திலையும் சொல்லி நீங்க முதல்ல அசஸ் பண்ணி கொள்ள வேணும். இதுக்கு மிக பிரதானமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, நான் பிசிக்ஸை வச்சு காய்ச்சி கொண்டு போறேன். நீங்க பயாலஜி, கம்பைன் மேத்ஸ், கெமிஸ்ட்ரி அதுகளுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா பார்த்துக்கொள்ளும். பிசிக்ஸை பொறுத்த அளவுல ரைட், இப்ப யூனிட் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க 2026 பேட்சுக்கு மொத்த தியரியை முடிச்சு வீடியோஸை கொடுத்து வச்சுட்டோம். சரியோ? சோ விரும்பினாக்கள் விரும்பின வீடியோஸ் எல்லாம் இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டா எடிஷன் எல்லாம் பகுதியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப் எல்லாம் எல்லா பிள்ளைகளும் செஞ்சுட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் முழுமையாக படிச்சு முடிச்சாச்சு. என்ன சொன்னா மொத்தமாக என்ன செஞ்சிட்டோம், தியரி ரெக்கார்டட் வீடியோஸை 26 பேட்சுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். 27க்கும் 28க்கும் தான் ஒன்கோயிங் லைவ் கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் அதுக்கு பழைய ரெக்கார்டிங் எதுவும் கொடுக்க இல்லை. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதுகள் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அதை பிறகு நான் பார்த்துக்கொள்றேன். இப்போதைக்கு நான் சொல்றேன் பிள்ளை, இந்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பாடத்தை எடுத்தோம்டா, பிசிக்ஸ் எடுத்தோம்னு சொன்னால், இதுல உங்களுக்கு நோட் ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்ன தியரிஸ் நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்க, இப்போதைக்கு என்னென்ன தியரிஸை நான் கம்ப்ளீட் பண்ண வேணும். சோ முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த முடிக்காத பகுதி தியரிஸ் என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்த்துக்கொள்ள வேணும் இருக்கிற டைமுக்குள்ள. சரியோ? ரைட். சோ இப்ப இந்த தியரிய எவ்வளவு நீங்க முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு இன்னும் முடிக்க வேண்டும் என்ற தெளிவாக என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் நோட் பண்ணி கொள்ள வேணும். அதை சேர்த்து தியரியை முடிச்சு விடுறதுக்கு இப்ப சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தியரியை முடிக்க வேணும் சார் சொல்லிட்டாருன்னு சொல்லி இருக்கிற 2 மாசத்துக்கு தியரியை ஃபுல்லா முடிச்சு கொள்ற, பிறகு 2 மாசத்தை வச்சு கொள்ற ரிவிஷனுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகாது பிள்ளை. எல்லாரும் நினைக்கிறேன்னு சொன்னால், எல்லாரும் திங்க் பண்ணக்கூடிய அல்லது எல்லாரும் எடுக்கிற ஒரு மிக பிழையான ஒரு டிசிஷன் என்னன்னு சொன்னா பிள்ளை, இதுல தியரியை முடிச்சிட்டு பேப்பர் செய்வோம் என்று சொல்லக்கூடியது. இது ஆகப்பெரிய மடத்தனம். பொதுவா இந்த செகண்ட் ஷைல தேர்ட் ஷைல பட்ட பொடி எனக்கு நல்லா தெரியும், இது ஒர்க் அவுட் ஆக போறதே இல்லைன்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷை செய்யற நேரம் எல்லாரும் யோசிக்கிற என்ன, தியரியை முடிச்சிட்டு ரிவிஷன் செய்வோம் என்று சொல்லி, செகண்ட் ஷைல அதே மிஸ்டேக் விடுறது. அப்ப விட்டு போட்டு திருப்பி தேர்ட் ஷைல தான் விளங்குற பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா, அடே இப்படி ஒரு மிஸ்டேக்கா பண்ணிட்டேனே, நான் முதல்லயே ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி. பிள்ளைகள் இந்த ரிவிஷன் தியரி 2 முக்கியம் பிள்ளைகள். நீங்க தியரியை மட்டும் முடிக்கணும், தியரியை முடிக்கணும்னு சொல்லி பின்னால போய் கொண்டீங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு முடிய போறது இல்லை. ஓகே, இந்த ரிவிஷன் மிக முக்கியம். சோ இப்ப நீங்க ரிவிஷனை செஞ்சு கொண்டிருக்க வேணும். அப்ப நீங்க இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, தியரிஸ் எவ்வளவு நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க, ரிவிஷனை பொறுத்த அளவுல என்னென்ன பகுதியில என்னென்ன விடயங்களை முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா ஒன்று தேவை. சோ ஒரு சார் உங்களுக்கு செஞ்சு தந்திருந்தாலும் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் சொன்னா பிள்ளைகள், எத்தனை பகுதி எத்தனை சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். ஒரு கம்பிடன்சி லெவல் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வேவ்ஸ் எடுத்தீங்கன்னா சவுண்ட் எடுத்தா சவுண்ட்ல என்னென்ன பகுதி இருக்கு, இந்த பகுதியில சார் என்னென்ன விஷயத்துல பேப்பர் செஞ்சிருக்காரு, எந்தெந்த சாப்டர்ஸ் முடிச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் என்னென்ன பகுதியில கேள்விகள் வருது, சார் அதை செய்யறாரு. சோ நாங்களும் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோமா, இந்த சாப்டர்ஸ் நாங்க படிக்கல, இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேணும், சார் செய்யல, இதை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. சோ இதுகளுக்காகத்தான் சொல்றேன், நீங்க செய்யற வேலை, ஒரு சார்ட்ட நீங்க ரிவிஷன் கிளாஸுக்கு போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்கன்ற ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும் கிடைக்கும். இப்ப இந்த ரிவிஷன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், நான் ஆரம்பிச்சேன் எங்க இருந்து, யூனிட் 1ல இருந்து. அப்ப யூனிட் 1ல தேவையான எல்லா சமரி நோட்ஸும், இப்ப ஒரு பிள்ளை ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகுதுன்னு சொன்னா, இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு பிள்ளை வருதுன்னு சொல்லி எடுப்போமே, தியரிஸ் ஒன்றும் படிக்காம
ஃப்ரெஷ்ஷா ஒரு பிள்ளை யூனிட் 1 படிக்க வருது என்று சொன்னா அந்த பிள்ளைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ இந்த ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி என்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன செய்ய முடியும் சொன்னால் சமரி நோட்டாக பிள்ளர் நோட்ல கொடுப்போம். அப்ப சமரி நோட்டை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிள்ளைகள் அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், எங்களால செஞ்சு கொள்ள முடியும். இறைவனது சொல்ல விளங்கு தானே. சோ இதான் எங்கட ரிவிஷன்ல ஸ்பெஷல். ரைட், அதை பத்தி நான் பிறகு கதைக்க வாரம். இப்போதைக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலையை நான் டக்குனு சொல்லி கொண்டு போறேன். நீங்க தியரி ரிவிஷன் இது ரெண்டையும் நீங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்றத தெளிவாக எழுதி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எவ்வளவு தியரி முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவு தியரி நான் முடிக்கணும், எவ்வளவு விஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவு ஒரு விஷன் நான் முடிக்கணும். ரைட், இப்படி முடிஞ்சுதா? இது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க கட்டாயம் அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விடயம் என்ன சொன்னால், எத்தனை மார்க்ஸுக்கு நீங்க இப்போதைக்கு உங்களோட நிலைமையில இப்ப இருக்கிற நிலைமைக்கு இப்ப தலையில் இருக்கக்கூடிய உங்களோட நாலேஜுக்கு 3 பாடத்துக்கும் எத்தனை மார்க்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகி இருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே, ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை இப்போ உங்களோட கையில தந்தா உங்களால இப்ப எத்தனை மார்க்ஸ் எடுக்கலுமா இருக்குமெண்டு நீங்களே செல்ஃபா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் அசஸ் பண்ணி கொள்ளணும். இதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு வருஷம் ஃபைனல் பேப்பரை நீங்க எடுத்துக்கொள்ளும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2020ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு, 25ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பரை கையில் எடுத்து அதுல இருக்கிற கேள்வியை நீங்க செய்யும். எம்சிக்யூ அதுல எத்தனை கேள்வி உங்களால ஏழுமா இருக்கும் அதுகளை செஞ்சு பாருங்க. ஸ்ட்ரக்சரை செஞ்சு பாருங்க, எஸ்ஐ செஞ்சு பாருங்க. 100க்கு எத்தனை மார்க்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட 3 பாடத்துக்கும் செஞ்சு பார்க்க கூட அனலைஸ் பண்ணி பார்க்க கூட விளங்கும். அடே இவ்வளவு காலம் நான் படிச்சிருக்கேன். நீங்க பெரும்பாலான ஆட்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் ஒரு 100க்கு ஒரு 40 ஒரு 50 மார்க்ஸுக்கு தான் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. ஐடியா வரும், அடே இவ்வளவு காலம் நாங்க படிச்சிருக்கோம், இதை வச்சுக்கொண்டு 100க்கு 40க்கு 50க்கு தான் நாங்க ப்ரிப்பேர் ஆக இருக்கிறோம் என்று சொன்னா நான் சொல்றது மேக்சிமம். ஓகே, 100க்கு 40 50 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மேக்சிமம் சொல்றேன். அதுலயும் உங்களுக்கு என்ன செய்யும், செய்யற நேரம் மிஸ்டேக்ஸ் வரும். நான் சொல்லக்கூடியது அந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் தான் எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு சொல்லி நான் சொல்லது வந்து இப்ப படிச்சிருக்கிறத வச்சு இப்ப 2 விஷயம் இருக்கு. ஒன்றோ இப்ப நீங்க படிச்சிருக்கிற விஷயத்தை வச்சு எத்தனை மார்க்ஸுக்கு எழுதலாம்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்ப நீங்க படிச்சு முடிச்சிருக்கிறத வச்சு 100க்கு 60 மார்க்ஸுக்கு எழுதலாம்டா அந்த 100க்கு 60 மார்க்ஸ்ல எத்தனை சரி வந்திருக்கு இப்பன்றதான் உங்களோட நிலைமை. நீங்க எத்தனை கேள்வி அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு எத்தனை கேள்வி சரி வந்திருக்குன்னு சொல்லக்கூடியது. எத்தனை மார்க்ஸ் இப்ப நீங்க எடுத்திருக்கீங்க அந்த ஃபைனல் பேப்பர்ல சொல்றது அதானே எங்களுக்கு தேவை. சோ உங்களுக்கு அப்படி பார்க்கிற நேரம் விளங்கும் பிள்ளைகள் பெரும்பான்மையான ஆட்களுக்கு ஒரு 100க்கு 25 30 35 40 இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்களோட மார்க்ஸ் என்ன செய்ய முடியும் இருக்கு பெரும்பான்மையான ஆட்களுக்கு, ஒரு சிலரை தவிர. சோ அந்த டைம் உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு நான் இப்ப ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறேன், எவ்வளவுதான் என்ற தலைக்குள்ள இருந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள் விளங்க போகுது. சிலவங்க சொல்லுவாங்க என்ன அப்படி எங்களுக்கு அனலைஸ் பண்ணிடலாது. நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்டிக்ஸ், ஒரு பிள்ளை என்னட்ட வந்துச்சுன்னு சொன்னால் சரி எந்த லெவல்ல நான் இருக்கிறேன் என்று தெரியாதுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், பேப்பரை கொடுத்து இதை செஞ்சு பாரு, ஒரு வருஷம் 2 பேப்பர் எடுத்து இதை ஃபுல்லா செஞ்சு பார்த்து மார்க்ஸ் திருத்தி எடுங்கன்னு சொல்லுவேன். இதான் உங்களோட மார்க்ஸ் உங்களோட தலையில் இப்ப இருக்கிற விஷயம். இது இவ்வளவுதான் உங்களால் எடுக்கலுமா இருக்கும், எடுக்கலுமா இருக்குது. ஸோ இதை கூட்டணும்னு சொன்னா ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நீங்க மிஸ் பண்ண விஷயங்களை என்ன செய்ய வேணும், இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ள வேணும். ஐ மீன் இப்போ உங்களோட தியரி போதாது, தியரியை கொஞ்சம் கூட்டணும், ரிவிஷனை கூட்டணும், பிராக்டிஸ் பண்ணணும். இதுகளை செய்யறதின் மூலமா இந்த மார்க்ஸை நாங்க ஏக்கி கொண்டு வந்து என்ன செய்யலாம், நிப்பாட்டலாம். சொல்ல விளங்குதா? நான் சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒன்று. சோ ஒரு வருஷ பேப்பர் எடுத்து 3 பாடத்துக்கும் ஜஸ்ட் சும்மா தலையில தெரிஞ்சதை வச்சு இதுக்கு ஸ்பெஷல் ப்ரிப்பேரேஷன் ஒன்றும் இல்லாம சும்மா எழுதிப்பாரு. எழுதி பார்க்குற நேரம் உங்களோட ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு ஒரு 30-40 மார்க்ஸுக்குள்ள இப்படி நிற்கும். சோ இப்படி நிக்கிற நேரம் ஐ மீன் இதை விட குறைய கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2023ஆம் ஆண்டு ஒரு எடுத்த ஒரு பொடி எனக்கு இந்த வேலையை நான் செஞ்சேன். அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த மார்க்ஸ் 12 மார்க்ஸ். இப்பயுமே ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த பேப்பர்ல எடுத்த மார்க்ஸ் 12 மார்க்ஸ். ஓகே, சோ அதை நாங்க எங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொன்னால் ஒரு 85 86 87 மாதிரி எடுத்திருந்தால் அந்த ஒர்க் அவுட்ல லாஸ்ட்ல. ஓகே ரைட். சோ பிள்ளைகள் இதை நீங்க செல்ஃபா செஞ்சு பாருங்க. நீங்க எங்க வேணாலும் படிங்கோ, என்னையாலும் செய்யுங்க. நான் சொல்ல விஷயத்த செஞ்சு பாருங்க நீங்க. ரைட், இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள்
உங்களுக்குரிய மார்க்ஸ் விளங்கும். அப்ப நீங்க இருக்கிற இடம், அப்ப இப்ப நான் இருக்கிறத வச்சு இவ்வளவு தான் எனக்கு எடுக்கையில் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் இதுல சீரியஸ்னஸ். ரைட். சோ இருக்கிற காலத்துக்குள்ளுக்கு இந்த மார்க்ஸை எப்படி கொண்டு போறோம்? மார்க்ஸை பார்த்த உடனே டிப்ரெஷன் ஆயிடும். என்னது கடும் குறைவா வந்திருக்கு, இது சரி வரான்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறதுல பெரிய யோசனை இல்லை. நான் சொன்ன 12 மார்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு தூங்கலாம். பூச்சிய மார்க்ஸ் இருந்தவங்களை நீங்க என்ன செய்யலாம்? தூங்கலாம். சோ எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா உங்களால செஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். பெர்ஃபெக்ட் இல்லாட்டி எங்களால் 7 மாதம் உப்பரிம மேக்சிமத்தை எங்களால கொடுக்க இயலுமா இருக்கு. இருக்கிற காலத்துக்கு 0 to 75 மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏ என்று சொல்லக்கூடிய சாத்தியமானு கேட்டால் வேற லெவல்ல சாத்தியம் நடக்கும். எப்ப ப்ராப்பரான சரியான பிளான் உண்டு உங்களோட கையில பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்க வேண்டும். சோ இதை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால், சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தது என்ன நாங்க செய்ய போறோம். ரைட், ஓகே. நான் அதையும் சொல்லி முடிச்சு கொண்டு இதுக்கு பிசிக்ஸுக்கு இதை நான் சரியா முடிக்க மாட்டேன். பிசிக்ஸுக்கு என்ன பிளான் நான் வச்சிருக்கிறதையும் கடைசி அவங்கள்ட்ட சொல்றேன். மிக முக்கியமான ஒரு டே. ரைட், ஓகே. இப்ப நாங்க இதுல வந்து பாக்குற நேரம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தியரிஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் முழுமையாக முடிச்சு கொள்றதுக்கு பார்க்க வேணும். அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய என்று சொன்னா பிள்ளைகள் இந்த பாஸ் பேப்பர் ஒர்க் அவுட்ஸ், இந்த ரிவிஷன், இதுகளுக்கு ப்ராப்பரான பிளான் உண்ட ஏற்படுத்திக் கொள்ளணும். எவ்வளவுக்கு நீங்க பாஸ் பேப்பர் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நோட் பண்ணி எடுங்க. எவ்வளவு நீங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த மிக முக்கியமான விஷயம் ஒன்று நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல கதைக்க போறேன். பெரும்பாலும் ஒத்தரும் பேசாத ஒரு விஷயம். ஃபைனல் பேப்பர் எடுக்கிற நேரம் பிள்ளைகள், ஃபைனல் பேப்பர் எடுக்கிற நேரம் டொமினண்டா, அதாவது ஆதிக்கம் கூடுதலாக ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்ப பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், ரைட், பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெக்கானிக்ஸ், வேவ்ஸ், ஹீட், எலக்ட்ரிசிட்டி, இந்த பாடங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் என்று சொன்னார். அவதானிங்க, மெக்கானிக்ஸ், வேவ்ஸ், ஹீட், எலக்ட்ரிசிட்டி, இந்த பாடம் உங்களுக்கு பிள்ளைகள் மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் பாஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் 100க்கு 60 தொடக்கம் ஒரு 70, 75 மார்க்ஸ், 80 மார்க்ஸ் கூட இந்த பகுதி அவ்வளவுக்குள்ளே எங்களுக்கு கேள்விகள் வந்திருக்குது பிள்ளைகள் கடந்த காலங்கள்ல. சோ இந்த பாடங்கள்ல முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வேணும். பாஸ் பேப்பர் ரிவிஷன் செய்யறேன்னு சொல்றது சும்மா எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போறேன்னு சொல்லி இல்ல. இப்ப தியரி முடிக்கிறேன்னு சொல்லதும் சும்மா கண்டபடி நாங்க முடிச்சு கொண்டு போறோம். எங்களுக்கு அது எதுக்கு இப்ப எங்களுக்கு முடிக்க போறோம்னு சொன்ன ஒரு பகுதியில இதுல ஃபைனல் எக்ஸாம்ல இதுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவு தெரிஞ்சா தானே பிள்ளை எங்களுக்கு முடிச்சு கொள்ள முடியுமா இருக்கும். ஏன்னா சோ இதுல முக்கியத்துவம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தெரிய வேணும். அதுக்கு முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த 3 பாடங்கள்லையும் எந்தெந்த பகுதிகளில் கூடுதலான கேள்விகள் வந்திருக்குது என்று சொல்லி நீங்க பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கொள்ள வேணும் பிள்ளைகள். இப்படி பார்க்கிற நேரம் பிசிக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 4 யூனிட்ஸும், இதை தவிர ஒரு பிளான் இருக்கு, அதை தனியே சொல்றேன் நான். இது 4ம் எங்களுக்கு மிக முக்கியமான யூனிட்ஸ். இதுல 60 தொடக்கம் 70 புள்ளிகள் உங்களால பிள்ளைகள் ஷுவர் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். அந்த அளவு முக்கியம். அதனாலதான் நான் இப்போதைக்கு இந்த ஏப்ரல் மந்த்லையும் நான் ஏற்கனவே நாங்க சில பகுதி முடிச்சிருக்கிறோம், அதை பத்தி பிறகு சொல்றேன்னா இது அவ்வளவுத்தையும் 100% ஆக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்து சொல்லி போறோம். அதை பத்தி பின்னுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். இதே மாதிரி பயாலஜியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு முதல் 5 யூனிட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 70% ஆஃப் த மார்க்ஸை வந்து உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். 60 to 70, 60 தொடக்கம் 70 புள்ளிகள் இந்த முதல் 5 யூனிட்டுக்குள்ள எடுக்க இயலுமா இருக்கு. ஸோ அவ்வளவுக்குள்ள இருக்கக்கூடிய ரிவிஷன் அதை எப்பயோ முடிச்சிருப்பீங்க. நீங்க 5ஆம் யூனிட் வந்து கடைசி டிசம்பர்ல ஜனவரி பீரியட்ல என்ன செஞ்சிருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க. ஸோ அது அவ்வளவுத்தையும் நீங்க படிச்சது அவ்வளவுத்தையும் 100% ஆக்கி அதுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நாங்க படிச்சதுக்குள்ள எங்களுக்கு அந்த அவ்வளவு மார்க்ஸையும் எடுத்துக்குள்ள 7 இருக்குதான்னு சொல்லி பார்த்து அதுல ரிவிஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி அதை இருக்கிறது, அதாவது படிச்சு முடிச்சு பாதுகாக்கிறது பாருங்க. முதல்ல இது கடும் முக்கியம். படிச்சு முடிச்ச பகுதியை பாதுகாக்கணும் பிள்ளைகள். அதுக்கு பிறகு அடுத்த தியரியை படிச்சு அடுத்த ரிவிஷனை செஞ்சு கொள்ள எங்களுக்கு.
இப்ப செய்ய வேண்டிய வேலை பேசிக்கா எல்லாருமே ஒரு மார்க்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆக வேணும். உங்களோட அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு 155-60 மார்க்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா ஷொட்டா ஸ்கோர் பண்ணி இந்த இடத்துல நான் இருக்கேன்றதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இதைத்தான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். இது நான் இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறது சும்மா பிளானை போட்டு விட்டுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 2 ஹவர் படிக்கணும், 3 ஹவர் படிக்கணும், இதை இன்றைக்கு படிக்கும் அதை அன்றைக்கு படிக்கும்ன்ற கதை இல்லை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த பிளான்ன்றது டிஃப்ரெண்ட் ஆகும். நான் இப்ப சொல்லக்கூடியது இந்த ஃபைனல் எக்ஸாம் ட்ரூத், உண்மையை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் என்ன இதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு ரோவா காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நான் இந்த இடத்துல இதுக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயம் என்ன, அந்த கோரை தான் இந்த இடத்துல காய்ச்சி கொண்டிருக்கிறேன். பிடிச்சிறவன் பிடிச்சி எடுத்துக்கோ. இது லாஸ்ட் சான்ஸ். இந்த 4 மாசமும் இப்படி வேர்த்தான மாசம். இதுக்குள்ள எப்படி ஒர்க் அவுட் பிளான் சொல்லிக் கொடுறேன். இதுக்கு முதல்ல இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க நல்லா. சொல்ல விளங்குதா? சோ பிள்ளைகள் இத மாதிரி ரைட்ஸ் இங்க வரும். இத மாதிரி அந்த 3 பாடத்துக்கும் நீங்க என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைகள், அந்த எந்த பகுதி டொமினண்டா இருக்கு, எதுல கூடுதலான கேள்விகள் வருதுன்னு பார்த்துக்கொள்ளும். கம்பைன்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பின்னுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கக்கூடிய நிகழ்தகவு, புள்ளி விவரவியல், மேட்ரிக்ஸ், இந்த மாதிரியான பகுதிகள், புவியீர்ப்பு மையம், அந்த துணியக்கூடியது, தொகையீடு, அதுல வரக்கூடிய பகுதிகளா இருக்கலாம். அப்படி என்று சொல்லி பின்னுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பின்னுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மார்க்ஸ் எடுத்துக்கொள்ள முடியுமான சாப்டர்ஸ் இருக்கு. உங்களோட சார்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களோட சார் சொல்லி இருந்தாருன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்கனவே அது தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியிலையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த பகுதி மிக முக்கியமான ஒரு சாப்டர்ஸ், இதுல எவ்வளவு மார்க்ஸ் கேள்வி வந்திருக்கு பாத்தீங்க. முதல் 5 யூனிட்டும் நீங்க யூனிட் 1, 2, 3, 4 கேசஸ் எங்களுக்கு தெரியும். இப்ப ஜெனரல் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், அதுக்கப்புறம் கால்குலேஷன் எனக்கு தெரியா, சில நேரம் பிள்ளையா சொல்லுவேன். நான் மிச்ச நாள் படிச்சு 10 வருஷமா அது படிச்சு ரைட். எனர்ஜெட்டிக்ஸ், கேசஸ் என்று சொல்லி எங்களுக்கு யூனிட்ஸ் இருக்கு தானே. இந்த பகுதிகளுக்குள்ளுக்கு எவ்வளவு எங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலும், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் என்று வார நேரம், பிசிக்கல் என்று வார நேரம், என்வரன்மெண்டல் பின்னுக்கு இருக்கிறதுல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலும். அப்ப இது எவ்வளவு ஏர்லியா கவர் பண்ண வேண்டும் சொல்லி மார்க்ஸை தேடிக்கொள்ளுங்க பிள்ளைகள். மார்க்ஸை புறக்கிறதுக்குரிய வழியை இந்த 4 மாசத்துக்குள்ளேயும் பார்த்தோம்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லா எடுக்கையிலுமா இருக்கும். சோ இதுக்கு முதல்ல நீங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கும் சரியான டிஃபரெண்ட் இருக்கணும். உங்களோட கையில இருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் தான் உங்களுக்குரிய என்ன கைடன்ஸ் அதுல இருக்குது. கடந்த 10 வருஷத்துக்குள்ள எவ்வளவு, எத்தனை மார்க்ஸுக்கு என்னென்ன கேள்விகள், எப்படியான கேள்விகள் வந்திருக்குது, எதுல கூட போக்கஸ் பண்ண வேணும், என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்குது, ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன, எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யுது அந்த பாஸ் பேப்பர்ல சகலதும் இருக்குது. சோ அதை எடுத்து வச்சு சரியான மாதிரி ஒரு பிராக்டிஸ் ஒரு பிளான் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 0 to 75 என்று சொல்றது ஒரு கனவு இல்லை, அது உண்மையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியோ? ரைட். அண்ட் வளமையா சொல்ற ஒரு விஷயம் 24 வச்சுக்கு நான் அந்த கதையை சொல்லியிருந்தேன். 2023ஆம் ஆண்டு பெட்டிகுலோல இருந்து ஒரு போய் வந்தான் கிளாஸ். அந்த போய் என்னோட ஜாயின் பண்ற நேரம் ஏப்ரல், மே, ஜூன் இப்படிதான் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 3-4 மாசம் இருக்கிற டைம்ல. ஏன்னா அந்த டைம்ல எங்களுக்கு டிசம்பர் நினைக்கிறேன் ஆகஸ்ட் நடக்கையில் எக்ஸாம் கொஞ்சம் டிலே ஆத்தான எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடந்த எக்ஸாமுக்கு ஒரு 4 மந்த்துக்கு முதல்ல மாதிரி ஜாயின் பண்ண முடியும். ஹீட் தெரியாது, எலக்ட்ரிசிட்டி தெரியாது, எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது, ஃபீல்ட்ல கிராவிடேஷன் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியாது, மெட்ரன்டேஷன் தெரியும், ப்ராப் தெரியாது, இப்படி என்று தெரியும் தெரியாத நிலைமையில சேர்ந்தாரு. ஸோ நான் சொன்ன விஷயம் அவர்கிட்ட, நீங்க தியரி படிக்கிற ஓகே, அது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கட்டும், தியரியை நீங்க ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருங்க. ஆனா அங்க தியரியை முடிக்கிறதுக்கு ஓடிக்கொண்டிருக்காம 100% இப்ப ரிவிஷன்ல டார்கெட் பண்ணுங்க. ஃபைனல் எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய வேலைகளை இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் அவர் கொடுத்தது ஃபர்ஸ்ட்டுக்கு ஹீட். அவர் ஒரு 6-7 மாசம் கொஞ்ச நாளைக்கு முந்தி படிச்சது, 6-7 மாசம் படிச்சு ஹீட். அது அந்த ஹீட் காப்பி என்ன செஞ்சேன் ஃபர்ஸ்ட் ஓரத்துக்கு வச்சுட்டு நான் சொன்ன விஷயம், நான் தரக்கூடிய ஹீட்ல நான் ரிவிஷன் செஞ்சிருந்தேன். எப்படி ரிவிஷன் செய்யறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஹீட் பாடத்தை எடுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு.
ஹீட்ல நான் ரிவிஷன் செஞ்சாக்கள் கேட்டு பாருங்க, நான் எப்படி ரிவிஷன் செய்வேன். ஹீட் மட்டும் இல்லை, வேவ்ஸ் எல்லா யூனிட்டும் தான் ஒரு ப்ராப்பரான சரியான வே ஒன்றுலாம் நான் செஞ்சு போனேன். இப்போ லைட் வந்து போயிட்டு இருக்கு, அது லைட் செஞ்சாக்களுக்கு விளங்கும். முதல் நாளுக்கு இப்போக்கு இந்த கடைசி வகுப்புலையும் பிள்ளையோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவு கூடிக்கன்னு சொல்லி அதை பிறகு நான் கதப்போம். சரியோ, இப்போ நான் வாரேன். ஸோ இந்த ஹீட்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ்ல ஒவ்வொரு சாப்டர்லையும் பிள்ளைகள் ஃபைனல் எக்ஸாமுக்கு என்னென்ன விஷயங்களை கேட்பானோ அதுல இருக்கிற பாயிண்ட்ஸோடு சேர்த்து தியரியை சமரைஸ் பண்ணி சமரி நோட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸை கொடுப்பேன். அதை கொடுத்துட்டு பேப்பர் செய்கிறேன். இவ்வளவு தான் நான் செய்கிறேன். தியரி நோட் ஒன்றும் இல்லை, அந்த சமரி நோட் மட்டும் தான். அந்த சமரி நோட்டை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த பொடி என்ன செஞ்சான்னு சொன்னா பிள்ளைகள் அந்த ஹீட் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணார். இப்படி ஒவ்வொரு யூனிட்டையும் அவன் படிச்சது. அதுக்கப்புறம் அவன் கேட்டது, சார் உங்களோட தியரி கிளாஸ் தேவையில்லை, உங்களோட சமரி நோட்டை மட்டும் தாங்கன்னு சொல்லி சொல்ல விளங்குதா. ஸோ இப்படி நீங்களும் இது இப்ப நான் இப்ப 26 ரிப்பீட்டர்ஸுக்கு செஞ்சு கொண்டிருக்கேன். அதை பிறகு நான் சொல்லிக் கொள்றேன். இப்படி பிள்ளைகள் நீங்களும் என்ன செய்ய வேணும்னு சொன்னா பிள்ளைகள் அந்த சமரி நோட்டை அந்த தொகுப்பை கட்டாயம் எடுத்துக்கொள்ளவன். அப்படி எடுக்கலன்னு சொன்னா சாரோட சொல்லியோ அல்லது வேற யாரோட சொல்லியோ நீங்க அதுக்குரிய வழியை பார்த்து முடிச்சு அதை தொகுப்பை நீங்க கடைசியா தியரியை படிச்சு முடிச்சோன்னா அதை எடுத்துக்கொள்ளவன். சரியோ, எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்க ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளணும் பிள்ளைகள். சார் மாற 100% நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் நாங்க எக்ஸாம் எழுத போறோம் இல்ல, எக்ஸாம் எழுத போறது நீங்க தானே எக்ஸாம் எழுத போறீங்க பிள்ளைய. சொல்ல விளங்கு தானே. சோ சரியா விளங்கி என்னத்தை செய்யறோம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், இந்த எக்ஸாமை ட்ராக் பண்ணி ஒரு மார்க்ஸ் எடுக்கலும். ப்ராப்பரான சரியான 100% சரியான ஒரு பிளான் ஒன்று எங்கள்கிட்ட கிடைக்குமா இருந்தால் நான் அதை பத்தி சொல்லுவேன். இப்ப அவ்வளவும் போதும் பிள்ளைகள், வேற எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யப்படாதுன்னு சொன்னால் செய்யப்படாது. சொல்ல விளங்குதானே உங்களுக்கு? ரைட், ஓகே. சோ இது மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயம் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய சாப்டர்ஸ் இதுன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுகள்ல முன்னுரிமையை கொடுத்து ஒரு ரிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொள்ள வேணும் பிள்ளைகள். இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க எங்க இருக்கீங்க, இப்ப எதாவது முடிச்சிருக்கீங்க, ரிவிஷன் என்னென்ன கம்ப்ளீட் ஆயிருக்குது, அதோடு சேர்த்து இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஃபைனல் பேப்பர் எடுத்து இன்றைக்கே செஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு டைம்ல எடுத்து நான் நாளைக்கு ஒரு டைம் வச்சு 3 பாடத்துக்கு ஒரு 3 வருஷ பேப்பர் எடுத்து செஞ்சு சும்மா ஒரு ப்ரிப்பேரேஷன் இல்லாம சும்மா செஞ்சு பார்த்து இத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கலுமா இருக்கட்டு கட்டாயம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி எனக்கு போட்டுக்கொள்ளுங்க. நீங்க யாரு பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டூடெண்ட் இருக்கலாம், ஸ்டூடெண்ட் இல்லாம இருக்கலாம், எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. ஸோ கட்டாயம் எனக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்திக் கொள்ளுங்க எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. என்னால ஏழுமான அந்த என்ன செய்யலாம் என்ற அடுத்த கட்ட விஷயத்தை நான் சொல்லிக்கொள்றேன். அதையும் இப்ப நான் சொல்லுவேன் இங்கே. ஓகே, ரைட். இந்த வேலையை கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், இது வேலையை கட்டாயம் செய்ய வேண்டும். ரைட், ஓகே. அடுத்த பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் மார்க்ஸ் கூடுதலாக கொடுக்கக்கூடிய சாப்டர்ஸை நேரத்தோட முடிச்சு கொள்றதுக்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். ரைட், ஓகே. ஸோ இது மூன்றும் கடும் கீ ஃபீச்சர்ஸா இருக்க போதும். இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த கடைசி கட்டத்துல இன்னும் ஏப்ரல் 1ஆம் தேதி இன்னும் என்ன செய்யறவங்களுக்கு ஆரம்பிக்க இல்லை. இன்னும் எங்களுக்கு என்ன செய்யல பிள்ளைகள் ஸ்டார்ட் ஆக இல்லை. இன்றைக்கு தெரியும் எங்களுக்கு 29ஆம் தேதி 30, 31 என்ன செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 1ஆம் தேதி ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 2 நாளைக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை நான் இப்ப சொல்லியிருக்கேன். ரைட், விளங்கி இருக்கு பண்ணிக்கிறேன் பிள்ளைகளுக்கு. அடுத்த விஷயத்துக்கு நான் வந்து கொள்றேன். உங்களுக்கு சரியான ப்ராப்பரான டெய்லி பிளான் ஒன்று இருக்கணும். அந்த பிளானை எந்த பிளானோட சேர்த்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்றேன் பிள்ளைகள். ரைட், ஓகே. இப்ப நீங்க கேட்கலாம், சார் பிசிக்ஸ் இப்ப நான் படிக்கணும், என்ன நிலைமை, இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வந்திருக்கு, நீங்க சொன்ன மாதிரி பேசிக் அடிப்படை மார்க்ஸ் ஒன்று எனக்கு தேவை. அதாவது இப்ப நாங்க ஒரு 100க்கு 60, 50, 60 மார்க்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகி சொட்டாத கேரண்டி பண்ணி வச்சுக்கணும், அதுல இருந்து கூட்டிக் கொள்ளணும். ஸோ அந்த மார்க்ஸ் என்று சொல்றது எனக்கு இப்போதைக்கு கடும் லோவா இருக்குது. அதாவது நீங்க எந்த அளவு லோவா இருந்தாலும் உங்களோட பேசிக் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்ஸை நீங்க இப்ப பொலிஷ் பண்ணி 100% சரியாக வச்சுக்கொள்ளணும். இதுக்கு பிறகு இங்க இருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் பில்டப் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. நான் முதல்ல எங்கட ரிவிஷன் பிளானை வச்சுக்கொண்டு பிசிக்ஸுக்கு சொல்லிக் கொள்றேன். மற்ற பாடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதே மாதிரி செய்து பார்த்துக் கொள்ளும். சரியா? ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள், எங்கட கிளாஸ்ல நான் செஞ்சிருக்கக்கூடிய விடயத்தை தெளிவாக சொல்லிக் கொள்றேன். இந்த மார்ச் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா பிள்ளைகள் 16 கிட்டத்தட்ட 17 பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். 17 பேப்பர்ஸ். என்ன அது 17 பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்குது, என்ன கதை? ரைட், பிள்ளைகள் யூனிட் 1 முழுமையாக அளவீட்டு கருவிகளோட சேர்த்து, யூனிட் 2 எங்களுக்கு முதல் இருக்கிற
4 2.5 இருக்கிற அந்த பகுதி சரியோ ரைட் மெக்கானிக்ஸ்ல ஒரு விஷயத்தை சொல்றேன் என்ன செய்ய போறோம்னு சொல்லி அதுக்கு அடுத்தது சவுண்ட் முழுமையாக இப்ப எங்களுக்கு லைட் வந்து போய்கொண்டிருக்கு இப்படியாக ஒவ்வொரு பகுதியிலையும் எங்களோட ரிவிஷன் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்ற யூனிட் 1 ஃபுல்லா முடிஞ்சு 2 3 4 இதுக்குள்ளதான் நாங்க என்ன செய்யறோம் இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முதல் 4 சாப்டர்ஸ் சொல்லக்கூடியது மெக்கானிக்ஸ் வேவ்ஸ் ஹீட் எலக்ட்ரிசிட்டி சொல்லக்கூடிய கட முக்கியம் உங்களுக்கு சொல்ல விளங்குதோ ரைட். அப்ப இதுகளுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல இந்த சாப்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில பகுதி எங்களுக்கு முடிஞ்சிருக்குது. இந்த முடிஞ்ச சாப்டர்ஸ் வந்து எத்தனை பேப்பர்ஸுக்குள்ள நாங்க இன்க்ளூட் பண்ணிக்கோம்னு சொன்னா பிள்ளைகள் 17 பேப்பர்ஸுக்குள்ள. எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் 100 பேப்பர்ஸ் மொத்தம். இந்த 100 பேப்பர்ஸுக்குள்ளையும் மொத்த ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு சமரி நோட் அடிப்படையில 100 பேப்பருக்கும் 100 சமரி நோட் பாயிண்ட்ஸோட மொத்த பிசிக்ஸையும் பிள்ளைகள் முழுமையாக முடிச்சு கொள்ள முடியுமா இருக்கும். உங்களுக்கு தியரி தெரியாட்டியும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி இருக்கிறேன். இது வந்து எங்களுக்கு 17 பேப்பர்ஸ் முடிஞ்சிருக்குது இது வரைக்கும். இந்த 3 மந்த் பீரியடுக்குள்ள இருக்கக்கூடிய எங்கட 4 மந்த்துக்குள்ள எப்படி இந்த ஒர்க் அவுட்டை செஞ்சு கொள்ள போறோம்ன்றத மிக தெளிவாக சொல்றேன் பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க நீங்க சரியோ ரைட். பிள்ளைகள் ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்த் நான் கணக்கில் எடுக்க இல்லை. ஆகஸ்ட் மந்த் நான் கணக்கில் எடுக்க இல்லை. இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ள பிள்ளைகள் நாங்க செய்யக்கூடிய ரிவிஷன் என்று சொல்லக்கூடியது ஹீட் ரிவிஷன். நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணி கொள்றோம். ஹீட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி கொள்றோம். லைட் ரிவிஷன் எங்களுக்கு ஆன்கோயிங் போய்கொண்டிருக்குது. சவுண்ட் ரிவிஷன் எங்களுக்கு 2.5 இருக்கக்கூடிய 2.5 ரிவிஷன் கம்ப்ளீட் ஆயிட்டீங்க. ஓகே 2.5 எங்களுக்கு முடிஞ்சது. ஏன் இந்த மெக்கானிக்ஸ்ல இருக்கிற பின்னிக்கு இருக்கிற பகுதியை கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கேன்னு சொன்னா பிள்ளைகள் மெக்கானிக்ஸ்ல நான் ஒரு வேலை செய்ய போறேன் சூப்பர்விஷன் கிளாஸஸ். அதுல இந்த மிச்சம் முக்கியமாக இருக்கக்கூடிய முதல் 4-5 சாப்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சுழற்சி இயக்கம், வட்ட இயக்கம், நீர்நிலையியல், பாய் இயக்கவியல் என்ன இந்த பகுதிகள் சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இந்த பகுதிகளுக்குள்ள பிராக்டிகல்ஸும் எங்களுக்கு முக்கியமான பிராக்டிகல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வருது. ஹைட்ரோல் எல்லாம் எங்களுக்கு சேர்த்து இந்த பகுதிக்குள்ள விசேடமாக மெக்கானிக்ஸ்ல ஒரு ரிவிஷன் இந்த வருஷம் செய்யணும்ன்றதுக்காகத்தான் இந்த பகுதியை விட்டுட்டு செஞ்சிருந்தேன். அது இந்த மந்த்துக்கு பிள்ளை நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணி கொடுறேன். அப்ப ஹீட் ரிவிஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹீட் ரிவிஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்றோம். லைட் ரிவிஷன் உங்களுக்கு பிள்ளைகள் ஏப்ரல் மந்த்துக்கு ஏற்கனவே ஒளி முறிவு எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு அரியம் என்ற பகுதி இருக்கு தானே. அரியம் என்ற பகுதி நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் ஸ்டார்ட் பண்ணி கொள்ள போறோம் இந்த வீக், கமிங் வீக். சோ அது என்ன விஷயம் சொல்லி தெளிவாக சொல்லிக் கொள்றேன். லைட் ரிவிஷன் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் மெக்கானிக்ஸ் சூப்பர்விஷன். இந்த மெக்கானிக்ஸ் சூப்பர்விஷன்ல நான் முக்கியமா சொன்ன விஷயம் வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம் 2.6, 2.7, 2.8. ஓகே நீங்க அதை இன்னொரு சாப்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா 2.9 சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. இந்த அனுபவத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த சூப்பர்விஷன்ல கிளியர் பண்ண போறோம். சோ பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கி எடுக்க முடியுமா இருக்கும் இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ள என்னென்ன பகுதியை நாங்க முடிச்சு கொள்ள போறோம்னு சொல்லி. அப்ப ஏப்ரல் மந்த்துக்குள்ள எவ்வளவுத்தையும் நாங்க முடிச்சிட்டோம்னு சொன்னால் மே மாசம் எங்களுக்கு பிள்ளைகள் என்ன பேப்பரை நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ள போறோம் பார்த்தோம் என்றால் என்ன ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னா பிள்ளைகள் எலக்ட்ரிசிட்டி அதாவது எங்கட field revision, G field, E field, M field. ஃபீல்ட் ரிவிஷன் செய்யறோம் என்றால் நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்றோம். இதுல எலக்ட்ரிசிட்டியோட பேசிக்
இதுக்குள்ள வந்துடும். ஏண்டால் எம்ஃபீல்டுக்கு முந்தி நான் என்ன செய்வேன்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி பேசிக் உங்களுக்கு கட்டாயம், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஒரு காவாசி பகுதிமா இருக்குள்ள கவரை பண்ணி கொள்வேன். சரியோ, இந்த பகுதி எங்களுக்கு ரிவிஷன் செய்யப்படும், ரிவிஷன் நடக்கும். ஜூன் மாசம் நாங்க டார்கெட் பண்ண போறது எலக்ட்ரிசிட்டியில மிச்ச பகுதி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் ஜூலை மந்த் ப்ரோப் மேட்டர், அது வந்து சின்ன பகுதி. இந்த ப்ரோப் மேட்டரோட சேர்த்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளைகள் எங்கட ஃபுல் பேப்பரையும் நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். நான் இப்ப சொல்லக்கூடியது ப்ராப்பர் பெட்ச் ஆக்களுக்கு 26 பெட்ச் ஆக்களுக்கு. சரி, இது எப்படி இந்த ரிவிஷன் எல்லாம் போகுது ஒரு ஐடியா ஒன்று தாங்க. சரி, இப்ப இதுல நீங்க 16 பேப்பர் 17 பேப்பர் முடிச்சீங்கன்னு சொல்றீங்க. இப்ப இங்க எங்களுக்கு யூனிட்ஸ் கொஞ்சம் இருக்கு. எப்படி இந்த ரிவிஷன் உங்களுக்கு போகுதுன்றத மிக தெளிவாக சொல்லிக்கொள்றோம், பார்த்துக்கொள்ளும் பிள்ளை. எங்களுக்கு இந்த முதல் 17 பேப்பர்ஸுக்குள்ள சில கம்பிடன்சி லெவல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா முடிச்சிருக்கேன். அதாவது ஒரு யூனிட்ல வரக்கூடிய சப் டாபிக்ஸ், இப்ப எங்களுக்கு யூனிட் 1 ஃபுல்லா முடியுது, யூனிட் 2ல வரக்கூடிய 2.5 வரைக்கும் கம்ப்ளீட் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். சவுண்ட் முழுமையாக, சவுண்ட் மொத்தமா ஃபுல்லா, சரியோ, முழு சவுண்டும் இதுக்குள்ள எங்களுக்கு முடிஞ்சிருக்குது. அப்ப இந்த 17வது பேப்பர் நாங்க ஒளிமுறிவு என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். அப்ப இந்த மொத்த 100 பேப்பர்ஸும், மொத்த 100 பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 100 மொத்த பேப்பர்ஸும் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 1 டு யூனிட் 11 வரைக்கும் சகல யூனிட்ல இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸும் அதோட சம்மரி நோட் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி தான் இந்த 100 பேப்பர்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரைட். சோ இந்த இங்க இருந்து இந்த டைம் பீரியடுக்குள்ள எங்களால இந்த முழுமையான வேலைகளை செய்து கொள்ள முடியுமா இருக்க போகுது. இதுலயும் குறிப்பாக நான் இப்ப சொன்னது யாருக்குன்னு சொன்னாப்லே ப்ராப்பர் பெட்ச் ஆக்களுக்கு இந்த பிளான், ரைட். இதுல முக்கியமா சொல்லிக் கொள்றேன், இந்த ரிப்பீட்டர்ஸ் ஆக்களுக்கு பிள்ளைகள் ஏப்ரல் 2nd வீக், ரிப்பீட்டர்ஸ் ஆக்களுக்கு ஏப்ரல் 2nd வீக் அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் தருவேன். ஏப்ரல் 2nd வீக், ஓகே, ரைட். ஏப்ரல் 2nd வீக் பிள்ளைகள் ரிப்பீட்டர்ஸ் ஆட்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், ரிப்பீட்டர்ஸுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிள்ளைகள் ஃபுல் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து ரிப்பீட்டர்ஸுக்கு மட்டும் இல்ல, ப்ராப்பராக்களும் ஜாயின் பண்ணேலும். எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் டேர்ம் பேஸ்டா இந்த ஃபுல் பேப்பரை நாங்க என்ன செய்ய போறோம், ஸ்டார்ட் பண்ணி கொள்ள போறோம். டேர்ம் பேஸ்ட், ஓகே, ரைட். அதென்ன டேர்ம் பேஸ்டான பேப்பர் கிளாஸ் அல்லது ஃபுல் பேப்பர் கிளாஸ் என்று பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இதுல ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். இதுல பிள்ளைகள் 4 நாளைக்கு ஒவ்வொரு கிழமையிலையும் ஒரு 4 hour டைம் எடுப்போம். நாங்க எம்சிக்யூ ஸ்ட்ரக்சரைஸ் எக்ஸாம் உங்களுக்கு தனி நடக்கும். ஒரு 4 to 6 hours டைம் எடுத்து கிட்டத்தட்ட 5 to 6 hours டைம் ஒரு கிழமையில வரும். எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் ஒவ்வொரு பேப்பரையும் ஒவ்வொரு வீக் நாங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொண்டு போவோம். இது எப்படி எந்த பேஸ்ல நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள், இங்க இருக்கக்கூடியதுல வந்து ஏப்ரல் மந்த்துக்கு எங்களோட ரிவிஷன் ப்ராப்பராக போய் கொண்டிருக்கக்கூடிய பகுதி இருக்கு தானே, இந்த ஹீட் லைட், சரியோ, ஹீட் லைட் மெக்கானிக் சூப்பர்விஷன். அப்ப எங்களுக்கு ஹீட் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், நாங்க போயிருக்கிறோம்னு சொன்னால் ஹீட் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கின ஃபுல் பேப்பர் ஒன்று இந்த ஏப்ரல் 2nd வீக்ல இருந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பிள்ளைகள் எங்களோட ரிப்பீட்டர்ஸ் ஆக்களுக்கு ஸ்பெஷலா ரிசல்ட்ஸ் அவுட் ஆக்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுறோம். ரைட். அப்ப ஏப்ரல் மந்த் முடிய மே மந்த்துக்கு நாங்க போற நேரம் ஃபீல்ட் இன்க்ளூட் பண்ண பேப்பர்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு பேப்பர், ஒரு கிழமைக்கு ஒரு பேப்பர் படி ஒரு மாசத்துக்கு 4 பேப்பர். சோ உங்களுக்கு இந்த மந்த்துக்கு 4, ஏப்ரலுக்கு 4 வரும், மேக்கு 4 வரும், ஜூனுக்கு 4 வரும், ஜூலைக்கு உங்களுக்கு 4 வரும். அப்ப ஜூலை மந்த்துக்கு நீங்க போற நேரம் அந்த இடத்துல நாங்க பிராக்டிஸ் பண்ண போறது எங்களுக்கு ப்ராப் மெட்டீரியல் ஃபுல்லா ரிவிஷன் முடிஞ்சிருக்கும். சோ அந்த இடத்துல நாங்க பிராக்டிஸ் பண்ண போறதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஃபுல் பேப்பர்ஸ். சோ அந்த இடத்துல இவங்க 2 பேரை ஒர்க் அவுட்டும் மெர்ஜ் ஆயிடும். அதுக்கு பிறகு நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன செய்ய போறோம், ஃபுல் பேப்பர்ஸ், ஃபுல் பாஸ் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ் சொல்லி தனியா ஃபுல் பேப்பர்ஸ் மட்டும் தான் நாங்க என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுக்கிடையில நாங்க மார்க்ஸை கூட கெயின் பண்ணிக்கொள்ளணும். எந்த டார்கெட் இன்ஷா அல்லாஹ், எந்த டார்கெட் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களோட ஜூன் மாசம் முடியறதோட எங்கட பிள்ளைகளை நான் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடியது எங்கன்னு சொன்னால் 100க்கு 90 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைகள் நிப்பாட்டி கொள்ள வேணும். இதுதான் எந்த டார்கெட் இன்ஷா அல்லாஹ். ரைட், சரி சார், இப்படி உங்களோட பிளான் இருக்குது. எப்படி நீங்க இந்த வந்து ஒர்க் அவுட்டை வந்து எப்படி நீங்க செய்ய போறீங்க, என்னென்ன நாளுங்கிற கிளாஸஸ் நடக்கும் என்ற விஷயத்த இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன்.
இந்த வரக்கூடிய நாளைக்கு எங்கட கிளாஸ் வந்து எல்லாருக்குமே நான் லைவ் லிங்க் போட்டுக்கொள்றேன். எல்லாரும் ஜாயின் பண்ணி பாருங்க எப்படி எங்கட கிளாஸஸ் ஒவ்வொன்றும் நடக்குதுன்னு சொல்லி. ஓகே, சோ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த கிளாஸ் ரூட்டின் எப்படி இந்த கிளாஸ் டைம் இந்த அதாவது எங்கட ப்ராப்பர் பேச்சுக்கும் ரிப்பீட்டர்ஸ் ஆக்களுக்கும் எப்படி டைம் இருக்க போகிறது பிள்ளைகள் இந்த உங்களுக்கு நான் வடிவாக சொல்லிக் கொண்டு பார்த்துக்கொள்ளும். சரியோ, ரைட். என்னோட டைமை பொறுத்த அளவில் பிள்ளைகள் கிளாஸ் ஷெடியூல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை யாருமே எந்த வெச்சுக்கும் செய்யாத அளவுக்கு ஒரு பிளான் நாங்க என்ன செய்யிருக்கோம்னு சொன்னா பிள்ளைகள் போட்டிருக்கோம். எப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. சரியோ, ரைட். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மண்டே சரியோ, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பிள்ளைகள் உங்களுக்கு ஹீட் ரிவிஷன் அதுக்கு ஒரு இப்ப ஹீட் ரிவிஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹீட் ரிவிஷன் எங்களுக்கு தெரியும் எதுல எங்களுக்கு வரப்போகுது 4.1 வெப்பமானிகள் என்ற பகுதி. வெப்பமானிகளுக்குரிய பேப்பர் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்போம், தந்திருப்போம். அந்த பேப்பர் என்று சொல்றது உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த 100 பேப்பர் சொல்லியிருந்தேன், 17 பேப்பர் சொல்லியிருந்தேன். 18வது பேப்பர் சொல்லக்கூடியது உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த ஹீட் பேப்பரா இருக்கும். சோ அந்தந்த நாளைக்குரிய பேப்பர்ஸ் நம்பரை போட்டு இப்ப இன்றைக்கு நாங்க ஹீட் செய்யறோம்னு சொன்னா ஹீட் பேப்பர் சொல்றது 18வது பேப்பர் சொன்னால் 19வது பேப்பர் சொல்லக்கூடியது அந்த நாள்ல என்ன ரிவிஷன் செய்யறோமோ அதுக்குரியதாக வரும். அப்படி இந்த மந்த்துக்குள்ள அது மொத்தமாக என்ன செய்யணும்னு சொன்னா அப்படி நாங்க கவர் பண்ணிக்கொள்ளும் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். சோ ஹீட் ரிவிஷன் எங்களுக்கு மண்டே நடக்க போது எத்தனை மணிக்குன்னு சொன்ன பார்த்தோம்னு சொன்னா 9:30 11 மணி வரை. சரியோ, ரைட். டியூஸ்டே உங்களுக்கு பிள்ளைகள் இந்த ஹீட் ரிவிஷன் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஒரு வேலை செய்ய போறோம். அத பிறகு நான் கடைசியா சொல்லிக் கொள்றேன் பாருங்க. ஒரு MCQ சேலஞ்ச் பேப்பர் ஒன்று செய்ய போறோம். ஓகே, ரைட். மண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 15 to 20 minutes MCQ சேலஞ்ச் பேப்பர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணுவோம். சரியோ, ரைட். டியூஸ்டே நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் 11 மணிக்கு பிறகு அந்த MCQ சேலஞ்ச் பேப்பர் இருக்கு தானே, பேப்பர் 1 நாங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு டிஸ்கஷன் செய்வோம். MCQ சேலஞ்ச் டிஸ்கஷன். இது எங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இல்ல, எக்ஸ்ட்ராவா மேலதிகமா இந்த பெட்சுக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். ரைட், ஓகே. அடுத்தது புதன்கிழமை பார்த்தோம்னு சொன்னால் வென்ஸ்டே பார்த்தோம்னு சொன்னா லைட் ரிவிஷன். அப்ப எங்களுக்கு இதுல உதாரணத்துக்கு சொல்றேன், 18வது பேப்பர் ஹீட் வந்துச்சுன்னு சொன்னால் 19வது பேப்பர் உங்களுக்கு வரப்போது லைட் ரிவிஷன். ஓகே, ரைட். அப்ப இந்த சேலஞ்ச் பேப்பர் சொல்லக்கூடியது என்று சொன்னாலே இதுக்கு முதல் நாங்க படிச்ச பகுதிகளை மீட்டிக் கொள்றதுக்காக மேலதிகமா செய்யறது. அப்ப ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஒர்க்ல என்கேஜ்டா இருக்கணும்ன்றதுக்காக எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். அதாவது ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த ஒர்க் அவுட்ன்றது ஃப்ரீ. இதுக்கு நாங்க வந்து எந்த வித மேலதிக கட்டணமோ காசோ நாங்க இந்த இடத்துல வாங்க போறது இல்ல. இது முழுக்க உங்களோட நலனுக்காக மட்டும் செய்யக்கூடியது. சொல்ல விளங்குதா? ரைட். அடுத்த பார்த்தோம்னு சொன்னாப்ல தேர்ஸ்டே பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட ஸ்ட்ரக்சர் சேலஞ்ச் உங்களுக்கு நடக்கும். தேர்ஸ்டே ஸ்ட்ரக்சர் சேலஞ்ச். ஓகே, ரைட். தேர்ஸ்டே உங்களுக்குரிய ஸ்ட்ரக்சர், அதாவது எங்களுக்கு இப்ப வென்ஸ்டே நடக்க போகுது எங்களோட கிளாஸுக்கு பிறகு. வென்ஸ்டே வந்து 9:30 to 11 PM கிளாஸுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள் ஸ்ட்ரக்சர் சேலஞ்ச் ஒர்க் அவுட், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சேலஞ்ச் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். தேர்ஸ்டே உங்களோட ஸ்ட்ரக்சர் சேலஞ்ச் டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸ்ட்ரக்சர் சேலஞ்ச் டிஸ்கஷன் உங்களுக்கு நடக்க போகுது. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, ஃப்ரைடே பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க உங்களுக்கு செய்யக்கூடியது மெக்கானிக்ஸ் சூப்பர்விஷன். இந்த மெக்கானிக்ஸ் சூப்பர்விஷன்ல சுழற்சியக்கம் வட்டியக்கம் நாங்க இந்த வீக் என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க செஞ்சு கொள்ள போறோம். அப்ப அது எத்தனை பேப்பரா வரும், 18, 19, 20 பேப்பரா வரப்போம். நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் விடாம இந்த மொத்த பேப்பருக்குள்ளேயும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் இன்க்ளூட் பண்ணுவோம். இதை தவிர்த்து மேலதிகமா செய்யறதுதான் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களை பூஸ்ட் பண்ற மாதிரி
ஒவ்வொரு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு நடக்கும். பாருங்க, அப்போ கிளாஸ் முடிய ஒரு எக்ஸாம் நடக்கும், அடுத்த நாள் உங்களுக்கு கிளாஸ் இல்ல, பட் இதுக்குரிய டிஸ்கஷன் நடக்கும். சோ ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த பிசிக்ஸோட தொடர்பில் இருந்து அந்த ரிவிஷனை முந்தி படிச்சதை மறக்காம வச்சு கொண்டிருக்கிறதுக்குரிய அனைத்து வேலையும் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். சொல்ல விளங்குதா? இப்படி நீங்க மற்ற கிளாஸ்களையோ மற்ற பாடங்களையோ ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. ரைட். ஃப்ரைடே பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே பார்த்தோம்னு சொன்னா மெக்கானிக் சூப்பர்விஷன். இது உங்களுக்கு 20வது பேப்பரா வர போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ரைட், மெக்கானிக்ஸ் சூப்பர்விஷன், மெக்கானிக் சூப்பர்விஷன். சோ இதுலயும் சேம் இந்த ரிவிஷன்களுக்கு முடிஞ்சதோட பிள்ளைகள் எஸ்ஏ சேலஞ்ச் பேப்பர் உங்களுக்கு நடக்கும். இது ரிசர்ச் எல்லாம் நாங்க அவுட் பண்ணிக்கொள்வோம். சரியோ? ரைட். இதை முடிச்ச உடனே பிள்ளைகள் எங்களுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னால் சாட்டர்டே. ஓகே, ரைட். அப்ப ஃப்ரைடே உங்களுக்கு பிள்ளைகள் என்ன நடக்க போகணும்னு சொன்னால் மெக்கானிக் சூப்பர்விஷன் நடக்கும். சாட்டர்டே பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் சாட்டர்டே பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 21வது பேப்பர் உங்களுக்கு நடக்க போகுது. 8:30 10 மணி வரைக்கும் இந்த கிளாஸ் உங்களுக்கு நடக்கும். சரியோ? அது வந்து ஹீட் ரிவிஷனாக இருக்கு. ஹீட் ரிவிஷனா இருக்க போது இதுல வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளைகள் இந்த 10 மணி, இது 8:30 10 மணி வரை நடக்கும் இந்த கிளாஸ் சொல்லுது எங்களுக்கு 8:30 to 10 வரைக்கும் எங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ்ன்றது எங்களுக்கு 9:30 to 11. ஆனா இந்த கிளாஸ் சொல்லக்கூடியது எங்களுக்கு வந்து 8:30 to 10 வரைக்கும் எங்களுக்கு நடக்கும், 10 PM. இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளைகள் எங்களோட ஸ்ட்ரக்சர் எஸ்ஏட டிஸ்கஷன் எங்களுக்கு நடக்க போகுது. எஸ்ஏ டிஸ்கஷன். ஓகே, ரைட். அப்ப இந்த ஏப்ரல் மந்த்துக்கு பிள்ளைகள் 18 19 20 21 அடுத்த பேப்பர் 22 23 24 25 சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மந்த்துக்கு நாங்க 16 பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்படி கம்ப்ளீட் பண்ற நேரம் இதெல்லாம் தொடர்ச்சியா போகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் ரிவிஷன்ல நாங்க இங்க 4.1 பேப்பர் செஞ்ச மாட்டோம், இங்க 4.2 ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் சேர்த்து. ரைட், 4.2. அடுத்த வீக் 4.3 4.4 4.5 4.6 4.7 4.8. அப்ப 8 சாப்டர்ஸ் ஒரு கிழமைக்கு 2 படி, 8 சாப்டர்ஸ் எங்களுக்கு ஹீட்டை முடிச்சு கொள்ள முடியுமா இருக்கும். லைட் ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் 4 சாப்டர்ஸ் நாங்க கவர் பண்ணுவோம். இதுல வந்து ஒளிமுறிவு, அரியம், வில்லைகள், ஒளியியல் கருவிகள், மனித கண். சொல்ல விளங்குதோ? அப்ப அந்த அவ்வளவு சாப்டர்ஸ் எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல கவர் பண்ணி கொள்ளலாம். மெக்கானிக் சூப்பர்விஷனை பொறுத்த வரைக்கும் சுழற்சி இயக்கம், வட்ட இயக்கம், நீர்நிலையியல், பாய் இயக்கவியல், இது ஒவ்வொரு பேப்பர்ஸும் ஒவ்வொரு டாபிக்கோட ஒவ்வொரு நம்பரோட அந்த என்ன பேப்பர் அதுக்குரிய வெயிட்டோட உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அன்றைக்கு அந்த பேப்பர் நாங்க உங்களுக்கு தந்து டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். அப்ப கிளாஸ் வந்து ஒரு ப்ராப்பரான சரியான வழியோட நடந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே படிச்ச விஷயத்தை மீட்டுறதுக்காக வேண்டிய உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா பிள்ளைகள் இந்த சேலஞ்ச் என்ற ஒர்க் அவுட்டையும் செய்யறோம். இது நாங்க இதை முடிச்சுட்டு வேற எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்டா எஸ், வீக்லி எக்ஸாம் ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரேங்கை போட்டு தருவோம் பிள்ளைகள். அதுக்குரிய ஸ்கீம் நாங்கள் போடுவோம். அது எவ்ரி சண்டே ஒவ்வொரு சண்டேயும் 10:30 11 வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். நாங்கள் 2 டைம் போறதுக்கு இருக்கிறோம், ஈவினிங் நைட்னு சொல்லி. வேண்டியாக்கள் என்ன செய்வோம், விரும்பின டைம் போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று ஏர்லி மார்னிங் அல்லது நைட் மாதிரி செட் பண்றோம். ஈவினிங் டைம் ஒன்று போற மாதிரி பிளான் ஒன்று இருக்குது. அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லிக் கொள்றேன். ஸோ இந்த கிளாஸ்ல ஒழுங்கு போக்கு எப்படி போகும்னு சொல்லி வரக்கூடிய நாளைய கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போற நேரம் உங்களுக்கு வடிவாக விளங்கும் பிள்ளைகள். சோ இந்த ஒர்க் அவுட் எப்படி எங்க எப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம்னு சொன்னால் ஏப்ரல் மாத ரிவிஷன் வகுப்புல இருந்து இந்த ஒர்க் அவுட் எங்களுக்கு வரும். அப்ப எங்களுக்கு இந்த மெயினா ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த லைட் ரிவிஷனும் ஹீட் ரிவிஷனும் ப்ராப்பராக இந்த ஏப்ரல் கிளாஸோட எங்களுக்கு வருது. சோ இந்த கிளாஸோட நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மந்த்தும் அந்த சாப்டர்ஸை முடிச்சு கொண்டு எங்களோட டார்கெட் அந்த 100 பேப்பர்ஸையும் செய்து முடிச்சு கொள்ள முடியுமா இருக்கு. சரியோ? ரைட். அப்ப நான் இங்க எடுத்திருக்கக்கூடிய டாஸ்க் சொல்றது பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இல்ல, இதுக்கு பின்னால பெரிய ஒரு டீம் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுது. இது வரைக்கும் யாரும் செஞ்சில்லாத ஒரு ஒர்க் அவுட்டை இன்ஷால்லா நாங்க செய்யறோம். ரைட். இப்ப இந்த அளவுக்கு டெடிகேட்டடா உங்களுக்கு ஒரு கிளாஸ் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பார்த்திருக்க மாட்டீங்க. என்னடா எல்லா கிளாஸும் 1.5 மணிச்சியால கிளாஸ் தான். ஒவ்வொரு வீக்ல ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய எத்தனை கிளாஸ் உங்களுக்கு நடக்குது பிள்ளைகள்? 1 2 3 4. ஸோ 6 ஹவர்ஸுக்கு ஒர்க் அவுட் நடக்குது. அதோட சேர்த்து என்னது சேலஞ்ச் பேப்பர்ஸும் மிச்சம் கூட டைமும் இல்ல. ஒரு நாளைக்கு 1.5 மணித்தியாலம், ஒரு நாளைக்கு அதுவும் வீக்லி 4 நாளைக்கு தான்.
எக்ஸாம் டைமும் அங்கே டிஸ்கஷன் டைமும் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. சொல்ல விளங்குதோ? ரைட். அதுவும் வந்து ஒரு 3 நாளைக்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ பிள்ளைகள் இங்க சொல்லக்கூடிய இந்த ஒர்க் அவுட்டின் படி சரியா நாங்க ஒரு 4 மந்த்துக்கு டிசிப்ளினா ஒர்க் அவுட் பண்ணோம்னு சொன்னால் இன்ஷால்லா கட்டாயம் எங்களை என்ன செய்யலாம், அந்த நீங்க நினைக்கக்கூடிய அந்த ரிசர்ச் எடுக்க முடியுமா இருக்கு. ஏன் சார் இவ்வளவு பிளான் எல்லாம் போறீங்க, சிம்பிளா செய்ய இயலாத ஆண்டு கேட்டால் ஏலா பிள்ளைகள். நான் டார்கெட் பண்றது இந்த பெட்சில இருந்து நல்ல ஒரு ஐலண்ட் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல பிள்ளைகள் போகணும் என்று சொல்லித்தான். அந்த ரேங்க் அடிக்கக்கூடிய ஆக்கள் தான் எங்களுக்கு தேவை. சொல்ல விளங்குதோ? எங்களுக்கு அப்ப மத்தாக்கள் தேவையில்லைன்னு சொல்ல அவங்களும் தேவைதான். நாங்க அந்த அதாவது சிஎஸ் மட்டத்தில் இருக்கிற ஆக்கள் இருக்காங்க தானே, அவங்களை பூஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும்னு சொன்னா பிள்ளைகள், நாங்க செல்ஃபா டீச்சர்ஸ் எஸ் டீச்சரா நான் இறங்கி செஞ்சாதான் உண்டு. சோ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ரிவிஷன் செஞ்சு கொண்டு இருக்காங்க, நானும் ரிவிஷன் செய்யறேன். பட் எல்லாரும் செய்யறதை விட அவங்களும் செய்யறதை விட நான் பெஸ்டா கொடுக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த ஒர்க் அவுட்டை இவ்வளவு ஒரு 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 என்ன சொல்ற டிசிப்ளினோட இந்த ஒர்க் அவுட்டை என்ன செய்யறோம் உங்களுக்காக செய்யறோம். சோ இந்த ஒர்க் அவுட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. இது உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். நீங்க டீச்சர்ஸை சூஸ் பண்றதும் நீங்க ஆக்களை சூஸ் பண்றதும் உங்களோட சாய்ஸ். ஸோ இதே மாதிரி பிளான் நீங்க போட்டு உங்களால் எழுப்பட்டா நீங்களும் என்ன செய்யலாம், வீட்டை இருந்து செஞ்சு கொள்ளுங்க. எனக்கு தேவை நீங்க இந்த விஷயத்த இந்த கிளாஸை கேட்டு நீங்க நல்ல ரிசர்ச் எடுத்தா போதும் பிள்ளைகள், எனக்கு அவ்வளவு போதும். எனக்கு அதுக்குரிய நன்மை கூலி வந்து சேர்ந்துரும். நான் இவ்வளவு மெனக்கட வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஏன்னா நீங்க செல்ஃபா இந்த விஷயத்தை கேட்டு செய்றீங்கன்னு சொல்லி. பட் ஒரு டிசிப்ளினா செய்யறேன்னு சொன்னால் சரியான கைடன்ஸ் முக்கியம் பிள்ளைகள். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு இடத்த ஃபுல்லா போய் முடிச்சுட்டு தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, அடே இப்படி செஞ்சிருக்கலாமே. அல்லது கடைசியா இப்ப என்கிட்ட வந்து 2023ஆம் ஆண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜெஃப்னாவில இருந்து, மட்டக்களப்பில இருந்து, பெட்டிகுலா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அல்லது கேண்டியில எல்லா இடத்துலையும் இந்த பிள்ளைகள், சார் நான் கடைசியா தான் வந்து சேர்ந்தேன் சார், உங்களோட இந்த செமினாருக்கு தான் வந்து சார், நீங்க இருக்கீங்கன்றே எனக்கு தெரியாது சார் எல்லாம் நிறைய பிள்ளைகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதான் பிள்ளைகள் ஃபேக்ட், இதான் ட்ரூத். இதே மாதிரி நீங்க டிசிப்ளினா ஒரு நாளைக்கு 1.5 மணித்தியாலம் பயாலஜி கொண்டு மறுத்தியாலும், பிசிக்ஸ் கொண்டு மறுத்தியாலும், கெமிஸ்ட்ரி கொண்டு மறுத்தியாலும் இந்த ஹார்ட் கோரா ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு சொன்னாலும் உங்களோட ரிசர்ச் நல்ல ஒரு நிலைமை கொண்டு போகலாம். இப்ப இங்க நாங்க பேப்பர் செட்டப் லேன் செய்யறேன்னு சொன்னால் ஒரு பேப்பர் ஸ்ட்ரக்சர் அதுக்குரிய ஃபீல் உங்களுக்கு அந்த இடத்துல எடுத்துக்கொள்ள இருக்கு. ஒரு எம்சிக்யூ செய்யற அந்த ஃபீல் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கு. ஸோ இந்த ஒர்க் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து டிசைன் பண்ணது ஒரு குந்தி இருந்து செஞ்ச ஒரு வேலை பிள்ளைகள். சோ இது முடிகிற டைம் தான் இது அருமை உங்களுக்கு விளங்கும். இப்ப எங்களுக்கு பாக்குற நேரம் என்னது, நேரத்துல சொல்ல நேரம் அருமை இல்லை. மத்த இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன் உங்களுக்கு. இருக்கிற இந்த 4 மாசம் என்று செல்லக்கூடியது இருக்கக்கூடிய இந்த 4 மாசம் என்றது 3 எடுக்க போதுமாண்டா போதும். ஆனா நல்லா இந்த 4 தாண்டி 3 மாசம் ஆயிட்டோ உடனே கதை முடிஞ்சு. அதாவது 3 மாசத்துக்குள்ள கஷ்டம், அதை எடுக்கலாம். ஆனா அந்த டைம் பீரியட் குறைப்பு 4ன்றது சரியா மட்டுக்கு மட்டும், அதாவது கூடையும் இல்லை குறையவும் இல்லைன்ற மாதிரியான ஒரு கட்டம். சோ இது இந்த 4 மந்த்தும் நீங்க என்ன செய்யணும், நீங்க எங்க கிளாஸுக்கு போனாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கக்கூடியது உங்களோட லைஃபை மாத்தலாம் பிள்ளைகள். உங்களோட லைஃபை மாத்தக்கூடிய அந்த எபிலிட்டி அல்லாஹ் உங்கள்கிட்ட தந்திருக்காங்க. சோ நீங்க மெனக்கட்டிங்கன்னு சொன்னா கட்டாயம் செய்யலாம் பிள்ளை. சரியோ, எங்கட கிளாஸ் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக பெர்ஃபெக்டாக ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நான் இந்த சேனல்ல வாட்ஸ்அப் சேனல்ல ஒவ்வொரு நாளைக்கும் போடுவேன். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி. சோ அதுலயே உங்களுக்கு விளங்கும் இதை எப்படி கொண்டு போகணும். அடுத்த விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் டல்லா இருக்கேன், நான் வந்து கடும் லோவா இருக்கேன், நான் வந்து டிப்ரெஸ்டா இருக்கேன், மோட்டிவேட் பண்ணுங்க, என்ன மோட்டிவேட் பண்ண. மோட்டிவேஷன் இந்த இடத்துல முக்கியம் இல்ல பிள்ளைகள். உங்களுக்கு உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி கொள்றதாக பெரிய ஒரு மோட்டிவேஷன். என்ன சொல்றேன் என்றால், நான் இந்த இடத்துல இருந்து மோட்டிவேட் பண்ணி விடலாம், பண்ணிவிட்டு மோட்டிவேஷன் அதுல சார்ஜ் இறங்கிட்டான்னு சொன்னா நீங்க பழைய நிலைமைக்கு மீண்டுருவீங்க. முதல்ல உங்களுக்கு விளங்கணும் உங்களுக்கு இருக்கிற தேவை என்னன்னு சொல்லி. உங்களோட தேவையை உணர்த்துறதுக்கு தான் நான் முதல்ல என்ன செஞ்சேன்னு சொன்னா இந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு உங்களோட தேவையை உணர்த்துறதுக்கு தான் இந்த வேலையை என்ன செய்யுங்க நீங்க செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். மற்றது பிள்ளைகள் மற்றவர்கள் கேட்டீங்க வந்து எங்கட ஏப்ரல் 2nd வீக் இந்த ரிப்பீட்டர்ஸ் இந்த ஃபுல் பேப்பர் கிளாஸ் சம்பந்தமாக டேர்ம் பேஸ்டா கொண்டு போவோம் என்று சொல்லி அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிறகு நான் டீட்டெயிலா தரேன் என்றால் அது கொஞ்சம் அது சரியா கிளியரா உங்கள்கிட்ட கொண்டு போகணும். அது வீக்லி ஒரு நாளைக்கு தான் நடக்கும், ஆனா 3 நாளைக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகே ரைட். அது உங்களுக்கு திருத்தி தருவோமா அந்த பேப்பர் ஸ்பெஷல் அந்த பேப்பர் நாங்க திருத்தி தருவோம். ஸோ எங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு தனிங்க, எங்களோட போஸ்ட் போடுறதுக்கு தனிங்க, டியூட்டர்
போடுறதுக்கு தனின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆளை போட்டு வச்சிருக்கு. நானும் இருந்து கொண்டு எல்லாத்தையுமே எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ எனக்கு தேவை இந்த 26 பெஸ்ட்ல இருந்து ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸ், அது மட்டும் தான் தேவை, அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும், எப்படி இதை பிளான் பண்ணணும், என்ன மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ எங்களோட ஒர்க் அவுட்ன்றது ஸ்ரீலங்காவில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அவுட்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வேலையை நாங்கள் இந்த வருஷம் செஞ்சிருக்கோம். இந்த சேலஞ்ச் பேப்பர் செய்யறதோ அல்லது இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒர்க் அவுட்டை செஞ்சு கொண்டு போறேன்னு சொல்லது நாங்க யோசிச்சு கூட பார்க்கல. உண்மைக்கும் டைமும் இல்லை செய்யறதுக்கு. இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, 11 மணி வரைக்கும், பின்னர் 6:30க்கு 11 மணி வரைக்கும் செஞ்சு அதுக்கு முதல்ல ஈவினிங் கிளாஸ், மார்னிங் கிளாஸ் சொல்லி ஓடிப்பட்டு வந்தது எதுக்காக சொன்னா பிள்ளைகள் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. இந்த சேலஞ்ச் கிளாஸ் வந்து என்னோட நேரடி வகுப்புக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த அவ்வளவு முக்கியமான கிளாஸ். மற்றது எங்களோட எல்லா கிளாஸும் எதுல நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள் ஜூம்ல நடக்கும். சோ திரும்ப திரும்ப சொல்றேன், ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு தருவோம், ரெக்கார்டிங் எக்ஸஸ் உங்களுக்கு தருவோம். பட் இந்த ஜூம்ல நடக்கக்கூடிய கிளாஸுக்கு நேரடியாக ஜாயின் பண்ணது பாருங்க பிள்ளைகள். என்ன காரணம் என்று சொன்னால், ரெக்கார்டிங் மிச்சம் வச்சிங்கன்னு சொன்னால் அதை போல ஒரு தலைவலி எதுவுமே இல்லை. நாள் போக 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 ரெக்கார்டிங் கூடிக்கு போய் என்ன செஞ்சிருமோன்னு சொன்னா உங்களை அப்படியே திண்டு போட்டும். சோ அந்த வேலை நீங்க பாத்துருவோம்னா ஒரு மினிமம் ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ள அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் நீங்க வச்சுக்கொள்ளும். சரியோ, இருக்கிற காலம் பொண்ணானது, 4 மாசம் கூடவும் இல்லை குறையும் இல்லை, சரியா எக்ஸாக்டா இருக்குது. சரியா ஒர்க் அவுட்டை பிளான் பண்ணி முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள். சோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நாங்க இப்ப இருக்கிற காலம் என்று சொல்லக்கூடியது, இந்த ஒர்க் அவுட்டுக்குரிய டைம் என்று சொல்லக்கூடியது, இந்த ஏப்ரல் மந்த் ஒர்க் அவுட்ன்றது கடும் முக்கியமான ஒரு காலம். ஏனென்றால் இங்க நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிள்ளைகள், மெக்கானிக்ஸ், ஹீட், வேவ்ஸ், இந்த மூணையும் நாங்க முழுமைப்படுத்த போறோம். சோ இது இந்த ஏப்ரல் மந்த்துக்கு இதை ஃபுல்லா முழுமை படித்திருந்த போறோம். இதுல கை வைக்கிறது இல்ல, அதுக்கு பிறகு ரிவிஷன் தான் மீண்டும் மீண்டும். இப்ப இதுல வந்து சமரி நோட் தாரதா இருக்கலாம், பாஸ்ட் பெருக்கள் எம்சிக்கு ஸ்ட்ரக்சரைஸை செஞ்சு காட்டுறதா இருக்கலாம், எல்லாம் இதுக்குள்ளதான் நடக்க போகுது. சோ இந்த ஏப்ரல் மந்த் ஒர்க் அவுட் பயங்கர ஒர்த்தான ஒர்க் அவுட். நீங்க பிள்ளைகள், நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எனக்கு இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு நீங்க இதுல பிரியோசனமே இல்ல சார், எனக்கு இதுல எந்த பிரியோசனம் இல்லைன்னு நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. கிளாஸ் முடிச்ச வரைக்கும் நான் உங்களோட மணியை வந்து நான் ரீஃபண்ட் பண்றேன். இந்த இடத்துல என்ன சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் எந்த இடத்துலையும் நான் வந்து காசை வாங்கிட்டு ஒப்பு செய்யாம விட்டதே இல்லை. பிள்ளைகளுக்கு 7ஆவது கட்டத்திற்கு கூட ஏதாவது ஒன்று கொடுத்து இதை முடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் சொல்லித்தான் இருக்கிறேன் ஒழிய, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள் நான் என் வாழ்க்கையிலையும் என் லைஃப்லையும் இதுக்கு முதலோ இப்போ இதுக்கு பிறகு நான் பார்க்க போறதும் இல்லை, பார்த்ததும் இல்லை பிள்ளைகள். சொல்ல விளங்குதா? சோ நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த காசுக்குரிய பெருமதியை நான் கொடுத்தே ஆவேன். நீங்க எவ்வளவு அவர்ஸ் நாங்க மெனக்கடி நிக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், உங்களுக்கு விளங்கும். உங்களோட ஃபீஸுக்கும் உங்களோட அவர்ஸுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் நேரடி ஓப்பன் கம்பேர் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு செய்யறோம்னு சொல்லி. ஓகே, சோ தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஒர்க் அவுட் ஒரு சாதாரணமான ஒன்று இல்லை. இந்த ஏப்ரல் மந்த்துக்கு உங்களோட முதல் அந்த பேசிக்கை சரியாக்கி எடுக்கக்கூடிய அந்த எல்லா ரிவிஷனையும் கம்ப்ளீட் ஆக்கி அதை உங்களுக்கு பூர்ணத்துவப்படுத்தி ஒரு ஃபுல் பெக் ஆக்கிட்டு நாங்க இதுக்குள்ள போறோம் பிள்ளைகள். இந்த எலக்ட்ரிசிட்டின்றதுக்குள்ள மூவ் ஆகிறோம். ஸோ இந்த ஃபீல்டோட சேர்த்து எலக்ட்ரிசிட்டி பேசிக்கோட நாங்க என்ன செய்யறோம், உள்ளுக்கு ஆகிறோம். ஸோ அதோட எங்களுக்கு அந்த 60-70 மார்க்ஸை கவர் அப் பண்ணிட்டு ஜூலை மாச பீரியட்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஜூன் முடிகிற நேரம் உங்களுக்கு ஒரு 90 மார்க்ஸை எடுத்து தர வேண்டியது இன்ஷா அல்லாஹ் எங்கட பொறுப்பு. சோ இந்த ஒர்க் அவுட் பிளான் ஒரு பெர்ஃபெக்டா சரியாக முறைமைப்படுத்தப்பட்ட வழியில ஆர்கனைஸ்டா நடக்க இருக்குது. எல்லாரும் நாளை கிளாஸ் நீங்க எல்லாரும் படிவை அட்டென்ட் பண்ணி பார்க்கலும், மற்ற பிள்ளைகளும் பார்க்கலும். நான் யூடியூப்ல லைவாகவே போடுவேன். நாளை அன்றைக்கு கிளாஸை போட்டுக்கொள்றேன். எங்களோட சேலஞ்ச் பேப்பர்லாம் எப்படி நாங்க செய்யற இடத்தை தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். இதே மாதிரி மற்ற பாடத்துக்கும் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அவ்வளவும் போதும். நான் கேட்கறது உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 1.5 மணித்தியாலம், அவ்வளவுதான். நீங்க நேரடி வகுப்பு போங்க, தியரிய முடிங்க, மத்த பாடத்தை பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு உங்களுக்கு, அதுல நான் கேட்கறது ஒரு 1.5 மணித்தியால டைம். சோ இந்த டைமை கொடுக்கறதால கட்டாயம் என்ன செய்ய முடியும்னு சொன்னா பிள்ளைகள், உங்களோட தலையெழுத்தை நீங்க மாற்ற முடியும் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்றேன், உங்களோட ரிசல்ட்ஸை மாத்திர அந்த எபிலிட்டி உங்களோட கையில இருக்கு, இறைவண்ட உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ். சரியான ஒரு முறையை உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன் நான். இதுக்கு பிறகும் இந்த கிளாஸஸ்ல எப்படி நாங்க டைம் மேனேஜ் பண்ண வேணும், ஒவ்வொரு நாள் எப்படி பிளான் பண்ண வேணும், இந்த விடயங்களை கிடைக்க வீடியோஸ்லையும் நான் இன்ஷா அல்லாஹ் போட்டுக்கொள்ளும். இது பிறகு நீங்க யூடியூப்லையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலதிக ஒர்க் அவுட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ள இருக்கும். மஸ்ட் இந்த விஷயம் எல்லாமே நாங்க செய்ய போறது முழுக்க ஜூம் கிளாஸ்ல இதுக்குரிய ரெக்கார்டட் வீடியோஸும் தருவோம். பட்
24-48 ஹவர்ஸுக்குள்ள பார்த்து முடிச்சிடணும். இல்லாட்டி பிள்ளைகள் உங்களுக்கு தானே ஒரு கெடுதியா வந்து சேர போதும். இதுக்கு முதல்ல நடந்த கிளாஸ் ரெக்கார்டு வீடியோஸும் எடுக்கலும். பட் இந்த ஏப்ரல் மந்த்துக்குரிய கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி இதை முடிச்சு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுறது பாருங்க. அதுக்கு பிறகு நாங்க மத்த கிளாஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கு பிள்ளைகள். ரைட், ஓகே. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளைகள், எங்களோட கிளாஸ்ல நாங்க மீட் பண்ணுவோம் நாளைக்கு. சரியோ? ரைட். கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிருக்கிறார்கள் எங்களோட அட்மின் நம்பர் 077-671-2685 பிள்ளைகள் உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி எங்களோட ரிவிஷன் கிளாஸுக்கு 2026 ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்னு மெசேஜை போட்டுக்கொள்ளும். ஓகே, ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜை போட்டுக்கொள்ளுங்க. ரிப்பீட்டர்ஸ் யாரும் ஃபுல் பேப்பர் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கும் நீங்க மெசேஜை போட்டுக்கொள்ளுங்க. ஃபுல் பேப்பருக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸோட நான் பிறகு வந்து கொள்றேன். ரிப்பீட்டர்ஸ் கேட்பீங்க, இந்த ரிவிஷன் நீங்க கட்டாயம் ஜாயின் பண்ணணுமான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் பேப்பரோட ரிவிஷனை ஃபாலோ பண்ணிக்கு போனீங்கன்னு சொன்னா ரிப்பீட்டர்ஸ் உங்களுக்கு இன்னும் உங்களோட ரிசல்ட்ஸை கூட்டிக் கொள்ள முடியுமா இருக்கும். அது நீங்க வந்தது பிறகு விளங்கும். மற்றவங்களுக்கு பேமெண்ட்டும் அவ்வளவு அந்த 2 கிளாஸ் நீங்க வாரத்தால உங்களுக்கு பேமெண்ட்டையும் நாங்க ஹாஃப் ஆகி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ எதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. உங்களுக்கு மேக்சிமம் சப்போர்ட் நாங்க செஞ்சு கொள்வோம் பிள்ளைகள். ஸோ நீங்க செய்ய வேண்டியது படிக்கிற வேலை மட்டும். ஸோ இதே மாதிரி மற்ற பாடத்துக்கும் சரியான ஆர்கனைஸ்டான ஒரு கிளாஸை போனீங்கன்னு சொன்னால், நான் சொல்ல மாதிரி அந்த ஜூன் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 100-90 ஒரு ரேஞ்ச் அடையிற நேரம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹாப்பினஸ் இருக்கு தானே, அதுக்கு ஈடு இணையே இல்லை. சொல்ல விளங்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். நான் சொன்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்க எங்க வேணாலும் கிளாஸுக்கு போய் பார்க்கலாம். பட் எங்கட கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு டிசிப்ளின், எங்கட கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு இந்த எக்ஸ்பிளனேஷன், எங்கட ஒர்க் அவுட் பிளான் எல்லாம் எப்படி போகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், கட்டாயம் என்ன செய்யும், அட்மினை கண்டெக்ட் பண்ணி கிளாஸுக்குரிய டீட்டெயில்ஸை எடுத்துக்கொள்ளமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் கிளாஸில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு லிங்க்கை நான் பப்ளிக்காக போட்டுக்கொள்றேன், பார்த்துக்கொள்ளும். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளும். கட்டாயம் அந்த சேலஞ்சுக்கும் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய லெசன் உங்களுக்கு மிச்சம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்தை தலையில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எங்க கிளாஸுக்கு போனாலும், எங்க யார்கிட்ட போனாலும், எந்த இடத்துல இருந்து வீடியோ பார்த்தாலும், இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னு சொன்னா நான் சொன்ன இந்த வெரி பேசிக்கான ஆரம்பத்தில் சொன்ன அந்த விடயங்களை மறந்துட வேணாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், எங்களோட ரிவிஷன் கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.